வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயம் அனுகூலங்களும் தொலைதூர செய்திகளும் சிலருக்கு கௌரவம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். மனதிற்கு இனம்பிய இந்த பயமைப்பெல்லாம் முற்றிலுமாக தீர்க்கப்படுவதுடன் பிராணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டாலே மேஷத்திற்கு வெளிவட்டாரத்தில் யோகமும் அனுகூலமும் திடீர் பணப்பட்டு தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான யோக பலங்களும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் புதிய பொருள் சேர்க்கை மனதிற்கு ஆதாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பதும், கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், கூடா நட்பு கேடு விளையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தான் உண்டு, தன் வேலையை உண்டு, தன் குடும்பம் என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். தேவையில்லாத குழப்பத்திற்குடன் காணப்படக்கூடிய அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்தி பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் இஷ்டத்திற்கும் சட்ட சிக்கல் போன்ற விஷயங்கள் மன சங்கடங்கள் ஏற்படுவதும் தீராத பழிப்பாவம் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறான நாள் என்பதனால் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம். புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே அந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. தொலைதூர பயணங்கள், உள்நாட்டு பயணங்கள், மாநில பயணங்கள், கடல் கடந்த பயணத்தில் உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது மிதனத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பொருள்கள் விஷயத்தில் களவு போவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதுடன் நிதானத்துடன் இருப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். ஆவேசப்படுவது, கோபப்படுவது, ஞாபக மறதியால் தேவையில்லாத பொருள்களை விடுவது போன்ற விஷயங்களுக்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் நிதானம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்புகள் நிவர்த்தி, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கோபதாபத்துடன் இருந்தீர்கள் என்றால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். திடீர் சொத்து, திடீர் சேர்க்கை எல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தருவதற்குண்டான யோக பலங்களை ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தொழில் நிமித்தமாக தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். கடல் கடந்த நல்ல விஷயங்கள், கடல் கடந்த தொழில் நிமித்தத்தில் இருந்த உங்களுடைய விசா போன்ற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான நல்ல நாட்கள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. மனதைரியத்தை விட்டுவிடாதீர்கள். லாபமும் அனுகூலமும் சேர்வது, மேலதிகாரிகளுக்கு முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். அவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பகைமை அமைப்பு தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினர் என்றால் வித்தைகளை மருத்துவ ஆலோசனையின்படிதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மற்றபடி வெளிவட்டாரம் ஏற்றங்கள், தன்னம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோக பலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். தொழிலமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இன்று சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே சூரியனின் ஆதிக்கமும் சரியில்லை என்பதனால் தேவையில்லாத மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களும்
கோபத்தினால் பெரும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டுவிடும். பொருள்கள் விஷயத்தில் மிக மிக நிதானத்துடன் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்களாக போய் பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். நேரம் தவறாமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். நேரம் தவறாமையால் தான் பெரிய அளவு குழப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்ப ஒற்றுமையில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் மிக மிக கவனம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் யாருடைய கோபத்திற்காக வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் விடக்கூடாது. பொறுமை நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பணத்தட்டுப்பாடு திடீரென்று ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்திற்கு தேவையான பணத்தட்டுப்பாடு திடீரென்று மனசங்கடத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்களாக எல்லாவற்றிலும் குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மைகளும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், புதிய அமைப்புகள், பயணங்களால் அனுகூலங்கள், கடல் கடந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள், திருமண அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, நல்ல செய்தி உடனுக்குடன் வருவது, திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவதும், தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுவதும், கடன் அமைப்புக்கு நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் படாமல் உங்கள் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தோழனாக நல்ல தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட குடும்பத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகம் தொழிலமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. வளர்ப்பு பிராணிகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அது மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். மற்றபடி வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பிலெல்லாம் குறைபாடுகள் காணப்படவில்லை. பயணங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நாளைக்குள்ளாக நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூலங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டலாம். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். தாய் தந்தையர் உடல்நிலை மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். பெற்றோர் பெரியோருடைய அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பாரம்பரியமாக இல்லை நோய் உபத்திரம் கும்பத்திற்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். யாரையும் பழி வாங்க வேண்டும், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று கும்பம் கணக்கு போட்டால் உங்களுக்கு தேவையில்லாத மொத்த நிம்மதி சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தன்னம்பிக்கையுடன் பதவி உயர்வு தடைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. அரசு கௌரவம் ஏற்படுகிறது. படைப்பாளிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறது. உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பலை தவிர்த்து கொள்வது உத்தமமான பலனை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.